அனைவருக்கும் வணக்கம். நான் எழுச்சி உரையாற்றவும் வரவில்லை, உணர்ச்சி உரையாற்றவும் வரவில்லை. கிளர்ச்சியூட்டும், கோபமூட்டும், எங்காவது தடுமாறி விழமாட்டாரா என்று எதிர்பார்க்கும் கேள்விகளை மாறி மாறி நிருபர்கள் தொடுத்த போது எந்த கேள்வியிலும் விழுந்துவிடக் கூடாது என்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் காட்டிய நிதானம், உணர்ச்சி வசப்பட்டுவிடக் கூடாது என்பதில் அவர் காட்டிய அக்கறை, பழைய செய்திகளை கிளறுவதன் மூலம் புதியதாக ஏற்படவிருக்கும் தீர்வுக்கு தடை போட்டுவிட முடியும் என்ற எதிர்பார்ப்போடு கேட்கப்பட்ட கேள்விகளை அவர் நிராகரித்த அந்த நிதானம், அது இன்றைக்கு தமிழர்களுக்கு தேவை என்று நான் கருதுகிறேன். உணர்ச்சி வசப்படுவதால் மட்டும் இது முடிந்து விடாது. என்னுடைய கருத்தை, சில வாதங்களை ஒரு வழக்கறிஞராக நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்கிறேன். அதற்கு முன்பாக விடுதலை இதழில் நேற்று வெளியான தலையங்கத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் படிக்கிறேன். உலகம் முழுவதிலும் இருந்து வந்த செய்தியாளர்கள் உணர்ச்சியூட்டும், கோபத்தை கிளறும் கேள்விகளை பல கோணங்களில் கேட்ட நிலையிலும் சற்றும் நிதானம் தவறாமல் அளந்து எடுக்கப்பட்ட சொற்களில் கருத்தை வடித்து கொடுத்தது விடுதலை புலி தலைவரின் முதிர்ச்சியை வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிற்று. விடுதலை புலிகளின் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களின் பங்கு இதில் மிகவும் குறிப்பிடும்படியான பெருமிதத்தை வெளிப்படுத்தியது. பிரச்சனைக்குரிய பழைய நிகழ்வுகளையும் கசப்பான அனுபவங்களையும் தோண்டி தோண்டி கிளறி கிளறி செய்தியாளர்கள் கேட்டபோது சுமூகமான ஒரு அமைதி சூழல் உருவாகும் ஒரு பருவத்தில் அதற்கு இடையூறு விளைவிக்கும் இத்தகைய வினாக்களை தவிர்க்க வேண்டும் என்று பிரபாகரன் தரப்பில் வேண்டுகோள் விடப்பட்டதானது தம் மக்கள் அனுபவித்து வரும் ஆழமான துன்பங்களில் இருந்து வெளியேறி அமைதியும் அர்த்தமும் சார்ந்த வாழ்வை பெற வேண்டும் என்பதில் உள்ள அக்கறையை வெளிப்படுத்தக்கூடியதாகும். கடந்த 30 ஆண்டுகளில் இலங்கை தீவின் நிலைமையை ஒரு கணம் எண்ணி பார்த்தால் இருதரப்பு மக்களும் நிம்மதியான, பொருளாதாரம் செறிந்த நல்வாழ்க்கையை நடத்தினர் என்று கூற முடியாது. அரசின் பொருளாதார வளம் முழுவதும் போரின் பக்கம் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டால் அந்த நாட்டின் கதி என்னவாகி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இத்தகையதொரு சூழ்நிலையில் காலம் கடந்தாவது இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஒரு அரசின் நல்லெண்ணமும் அணுகுமுறையும் விடுதலை புலிகளின் மக்கள் நலன் என்கின்ற உயர்ந்த எண்ணமும் இரு துருவங்களாக இருந்த நிலைமையை மாற்றியமைத்து ஒரு நெருக்கமான, இணக்கமான இடத்திற்கு அழைத்து வந்துள்ளது என்றே கருத வேண்டும். வெண்ணெய் திரண்டு வந்திருக்கிறது, தாழியை உடைக்க யாரும் தயவு செய்து முயற்சிக்க வேண்டாம் என்பதே நமது அன்பு வேண்டுகோள். இந்த தாழியை உடைக்கும் முயற்சியில் சுப்பிரமணிய சாமி ஈடுபடலாம். அவருக்கு எந்த காலத்திலும் எந்த பொறுப்பும் இல்லை. அவர் உலகம் முழுக்க சுற்றி வரக்கூடிய ஒரு பொறுப்பற்ற மனிதர். அவர் வீசுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தமும் இல்லை, யாரும் அர்த்தத்தை தேடி அவர் பேச்சை கேட்டதும் இல்லை. ஆனால் தமிழகத்தின் முதல்வர், அவருக்கு வாக்களித்த கோடிக்கணக்கான மக்களில் அந்த ஈழ மக்களின் வாழ்க்கை அமைதியை பெற வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த எம்ஜிஆரை கதாநாயகனாக பார்த்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனாக பிரபாகரனை பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். பிரபாகரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, மிக கொடியான குற்றம். அந்த குற்றத்திற்கு வாதாட நான் வரவில்லை, வரலாறு விடுதலை செய்யும் உணர்ச்சி. ஆனால் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் சில கோரிக்கைகளை வைக்கிறேன். சற்று நிதானமாக, நீங்கள் படித்த பெண்மணி, சிந்திக்கக்கூடியவர், உலக வரலாற்றை நொடிப்பொழுதில் படிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்,
போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் வாழ்க்கையில் சந்தித்தவர் என்கிற நம்பிக்கையுடன் சொல்லுகிறேன். இந்த நாட்டில் மட்டுமல்ல, எல்லா நாட்டிலும் நீதிமன்றங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஒரு நடைமுறை உண்டு. அதை வாழ்க்கையில் சந்தித்தவர் நீங்கள். வாழ்நாளெல்லாம் மிக உயர்ந்த பகுத்தறிவாதியாக வாழ்ந்த நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு தரக்குறைவான குற்றச்சாட்டில் மிக கேவலமான முறையில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டதும், அவர் இந்த தமிழ்நாட்டு நீதிமன்றத்திலே, சிறப்பு நீதிமன்றத்திலே குற்றவாளியாக்கி அவமானப்படுத்தப்பட்டதும், பின்னாளில் அவர் உயர்நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டாலும் கூட மனம் நொந்து அவமானப்பட்ட நிலையிலே அவர் தன் வாழ்க்கை இறுதி காலத்தை கழிக்க நேர்ந்ததும் உங்களுக்கு தெரியும். குற்றச்சாட்டுகள் ஒரு நீதிமன்றம் சொல்வதை இன்னொரு நீதிமன்றம் நிராகரிப்பதும் மாற்றியமைப்பதும் நிரந்தர தீர்வு அல்ல. உச்ச நீதிமன்றம் கடைசியாக சொல்லிவிட்டால் அது முடிந்த முடிவு அல்ல. அதற்கு மேல் அப்பீல் இல்லை என்பதை தவிர, அப்பீலுக்கு இன்னொரு நீதிமன்றம் இருந்தால் இந்த தீர்ப்பும் கூட ஒருவேளை மாற்றியமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு வரலாற்றை பார்க்கிற பார்வையாக அது இருக்கக்கூடாது. புகழ்பெற்ற அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை மரணத்தால் முடிவடையும் பொழுது, கொல்லப்படும் பொழுது, படுகொலைகள் நடக்கும் பொழுது பெரும்பாலும் தீர்ப்புகள் அறிவு வயப்படுவதை விட உணர்ச்சி வயப்பட்டுதான் வருகின்றன. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது யார் யாரெல்லாம் நியாயமான முறையில் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை விட அழிக்க முடியாத கரையாக நின்றுவிட்டது கேஹர் சிங் என்கிறவர் தூக்கிலிடப்பட்ட செய்தி. எந்த குற்றமும் செய்யாத மனிதர், எந்த வகையிலும் அந்த சதிக்கு தொடர்பில்லாதவர். இந்த செய்தி, இந்திரா காந்தி அவர்கள் இறந்த செய்தி வந்தபோது அவர் பணியாற்றிய அலுவலகத்தில் அவரிடம் அந்த செய்தி சொல்லப்பட்டது. அவர் சொன்னாராம், நான் இதை எதிர்பார்த்தேன். இதை சீக்கியர்கள் பாதி பேருக்கு மேல் என்று சொல்லி இருப்பார்கள். இந்த வசனத்தை நான் இதை எதிர்பார்த்தேன், இது நடக்கும் என்று எனக்கு தெரியும். அத்துடன் தெரிந்தோ தெரியாமலோ இந்திரா காந்தி அவர்களுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட சிலர் அவருடைய வீட்டிற்கு வந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த சில கூட்டங்களுக்கும் அவர் போயிருக்கிறார். நமக்கு தெரியும், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் தெரிந்தும் தெரியாமலும் பங்கு பெற்றவர்களும் இருக்கலாம், பங்கு பெறாதவர்களும் இருக்கலாம். ஆனால் அந்த படுகொலையில் சதியில் அவருக்கும் பங்கு இருந்தது என்று சொல்லி அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனையை விதித்துவிட்டது. பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்ற ஒரு சொல் இருக்கிறதே, சந்தேகத்தின் பலன். அந்த சந்தேகத்தின் பலன் கூட அந்த மனிதருக்கு அளிக்கப்படவில்லை. ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகு மிக அதிகமான அளவிலே அந்த செய்தி பேசப்பட்டது. எனவே தீர்ப்புகளும் அந்த கோர்ட்டுகள் வழங்குகிற தண்டனைகளும் மட்டுமே ஒரு மனிதனை குற்றவாளி என்று சொல்லுவதற்கு முடிந்த முடிவு அல்ல. இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் நடந்திருக்கக்கூடிய வரலாற்று செய்திகளின் மூலம் நாம் அறிந்து கொண்டது. இன்னொன்று, அப்படியே நீங்கள் நினைப்பதை போல் பிரபாகரன் குற்றவாளி என்றால் பிரபாகரனை தவிர்த்துவிட்டு இந்த பிரச்சனையை பாருங்கள். ஒருவேளை பிரபாகரனுக்கு பதிலாக ஆண்டன் பாலசிங்கம் மட்டுமே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருந்தால் உங்களை இவ்வளவு கோபப்படுத்தி இருக்காதோ? ஒரு குற்றவாளியாக நாம் பார்க்கிற பிரபாகரன் நின்றவனால் தான் உங்களுக்கு அந்த கோபம் வந்ததா? அவரை விடுத்து, அவரை தவிர்த்து பாலசிங்கம் என்கிற நோயாளி அந்த பத்திரிகையாளர் பேட்டியை நடத்தி இருந்தால் இந்த பார்வையில் மாற்றம் இருக்குமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த பிரச்சனை என்பது இரண்டு தனிநபர்கள் நடத்திய பத்திரிகை சந்திப்பா? அவர் சரியாக தயாரிக்கவில்லை. பிரபாகரன் யோசித்தார். பிரபாகரன் பக்கத்தில் பாலசிங்கத்துடன் பேசினார். இல் பிரிப்பேர்ட், நோ ஹோம்வொர்க். இந்து பத்திரிகையினுடைய விமர்சனம். சரியாக தயாரிக்கப்படாத ஒரு சந்திப்பு அந்த எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கிவிட்டது. இதுவா உண்மை? பிரபாகரன் என மேடை பேச்சாளரா, சண்ட பிரசங்கம் செய்பவரா, நாளுக்கு ஒரு அறைகூவல் விடுப்பவரா, பத்திரிகையாளர் சந்திப்புகளுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறவரா? அவர் விழி அசைவிலும் நடக்கிற நடையிலும் ஒரு இயக்கத்தை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய பேசுகிற பேச்சு உரத்து எழுந்துவிட்டால் அந்த ஓசை நம்மை காட்டி கொடுத்து விடும் என்று மெதுவாக பேச வேண்டிய, பறவைகளோடும் அந்த இலைகளின் அசைவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் முதலாக 400 பேருக்கு முன்னால் எந்த சொல்லை சொன்னாலும் அது தப்பாக போய்விடுமோ என்கிற யோசனையோடு, அச்சத்தோடு அல்ல, யோசனையோடு, எந்த ஒரு சொல்லிலும் நிதானத்தோடு சொல்லு